இன்னைக்கு இருக்கிற அரசியல் என்பது சாக்கடை தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. சாக்கடை தான். அது உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கிறதோ அதே நினைப்பு தான் எனக்கும். ஆனால் சாக்கடை நாறுகிறது என்று பக்கத்திலே போகாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாற்றம் அதிகமாக அடிக்கும். நாம் தூய்மையானவர்கள். இன்றைக்கு 5 ஆண்டுகளாக சின்ராஜ் எம்பியாக இருக்கிறார். நான் இப்போது 3 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கிறேன். நம்ம தூய்மையா இருக்கிறோமே, நேர்மையா இருக்கிறோமே, எவன் எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன? நம்ம நேர்மையா தான் இருக்கிறோம், இருக்க முடியும். அரசியலிலே தூய்மையாக இருப்பவர்கள் தூய்மையாக இருக்க முடியும். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் சாக்கடை என்று சொன்னாலும் கூட கண்டிப்பா சொல்றப்ப சொன்னேன், கட்சி அதாவது இன்னைக்கு ஓகே, திமுக தலைவரோட மனைவி கோயிலுக்கு போறாங்க. சேலத்தில் திமுக மாநாடு போட்டப்ப பூஜை பண்ணாங்க. பண்ணுனா ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் பண்ணலான்னு என்ன கேள்வி? ஏன் பண்ணலன்னு ஒரு கேள்வி, பண்ணுனா ஏன் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி. நம்ம கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு மகிழ்ச்சியா போக வேண்டியதானே? அதுல எதுக்கு விமர்சனம்? இதெல்லாம் விமர்சனம் பண்ணி நம்ம குரூப்புகள்ல ஷேர் பண்ணி அப்படியெல்லாம் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னு சொன்னா விவசாயம் என்ன மோசமா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா விவசாயம்ங்கிறதே வியர்வை வடித்து சாகுபடி செய்து வயிற்றுக்கு உணவிடுபவன் விவசாயி. அதான் இதுதான். அப்படி அடுத்தவங்களுக்கு உணவிடுறாங்கன்னு சொல்லி இங்க பேசும்போது கூட சொன்னாங்க. அப்படிப்பட்ட விவசாயி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கானா அப்படின்னு கேட்டா இல்ல. பல்வேறு கோரிக்கைகள் நம்முடைய பேரவை தலைவரும் இங்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி செல்லுகிறேன். அதாவது விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்பது அனைத்து அரசாங்கங்களுடைய கொள்கை. விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்று சொன்னால் கல் இறக்குவதற்கு அனுமதி வேண்டும். கல் இறக்க அனுமதி கொடுத்தால்தான் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும். சும்மா சொன்னா போதுமா? விவசாயிகள் வருமானம் அதிகப்படுத்தணும்னு சும்மா சொன்னா போதாது. இல்லை, அரசினுடைய கொள்கைகள் தான். மரவள்ளி கிழங்குகளை எத்தனை நாள் தயாரிக்கணும், கரும்புல எத்தனை நாள் தயாரிக்கணும், பெட்ரோலுக்கு பதிலாக எத்தனை நாள் பயன்படுத்தணும், அப்பதான் விவசாயத்தை தூக்கி நிறுத்த முடியும்.